மச்சான், நியூ இயருக்கு ரிசொல்யூஷன் எடுக்கலான்னு இருக்கேன்டா. என்னடா இன்னும் வரலையேன்னு பார்த்தேன். இங்க பாரு, இது 4 வருஷமா நீ நியூ இயருக்கு கொடுத்த வாக்குறுதிகள் பண்டில் போட்டு வச்சிருக்கேன். ஒவ்வொன்னா படிக்கிறேன் கேளு. வாக்குறுதி எண் 81, ஒழுங்கா டயட் இருந்து ஜிம்முக்கு போயிட்டு வெயிட் லாஸ் பண்ண போறேன். சொன்னாங்களே செஞ்சாங்களா? வாக்குறுதி எண் 103, போன் யூசேஜ் குறைக்கப்படும், டைமுக்கு சாப்பிடப்படும், டைமுக்கு தூங்கப்படும், மென்டல் ஹெல்த் மெயின்டைன் பண்ணப்படும். சொன்னாங்களே செஞ்சாங்களா? இதை தாண்டா நான் மன்னிக்கவே மாட்டேன். வாக்குறுதி எண் 448, என்னைய கேர் பண்ணிக்காதவங்கள நானும் கேர் பண்ணிக்க மாட்டேன். என்னை அவாய்ட் பண்றவங்கள நானும் அவாய்ட் பண்ணுவேன். இந்த மூஞ்சி. அன்பு பாசம் கொடுத்தா கொடுப்பேன், மதியாதோ தலைவாசல் மிதியாதே. இல்ல நான் கேக்குறேன், கூச்சமா இல்ல? இது இப்ப கூட உன் எக்ஸுக்கு நீ ஹாப்பி நியூ இயர் மெசேஜ் அனுப்பியிருக்க, கரெக்டா? மச்சான், ட்ரூ லவ்டா. அவங்க சொல்றது உண்மையா? அவங்க சொல்றதை நீங்க ஏத்துக்கிறீங்களா? சத்தமா கேக்குதா சார்? டேய், அவ உன்னை பிளாக் பண்ணிட்டாடா. என்ன மக்களே, கரெக்ட் தானே? நீங்களும் தானே அப்படி பண்ணீங்க, என்னைய மட்டும் ஏன் அப்படி பாக்குறீங்க? இதெல்லாம் கேட்டா அப்படியே நம்ம பக்கம் யூட்டர்ன் அடிச்சு வந்துருவாங்க. இப்பவும் சொல்றேன்டா, 2026ல 2 பேருக்கு தான் போட்டியே. 1 ரிசொல்யூஷன் எடுத்த உனக்கு, இன்னொன்னு ரிசொல்யூஷன் எடுக்காத எனக்கு. என்ன மக்களே, கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். உங்க கேங்ல இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கமெண்ட்ல டேக் பண்ணி சொன்னீங்களே செஞ்சீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. அதே மாதிரி உங்களோட நியூ இயர் ரிசொல்யூஷன் என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களை அடுத்த நியூ இயர்ல கவனிச்சுக்கிறேன். டேய், நீ கடை வர